தமிழ் மொழியால் ஒன்றிணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எம்முடைய சேனலிலே புதிதாக அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் நாம் இன்றைய வீடியோவுக்குள்ளேயே செல்லலாம். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பிரயோசனமாக உள்ள ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த ட்ரிக்கை நாம் நம்முடைய மொபைலில் செய்து கொள்வதற்கு ஒரு அப்ளிகேஷனை நாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டும். அந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன். அந்த லிங்கை பயன்படுத்தி இலகுவாக உங்களுடைய மொபைலிலே இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் மூலமாக எம்முடைய வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய இமேஜ்கள், வீடியோக்களை எல்லாம் நாம் எம்முடைய ஃபோனிலே நாம் ஹைட் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். எமக்கு தேவை என்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அப்ளிகேஷன் மூலமாக மீண்டும் நாம் அந்த ஃபோட்டோவை பார்த்து கொள்ள முடியும். இதில் நீங்கள் எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்லை. இந்த அப்ளிகேஷன் இவ்வாறு தான் இருக்கும். இதிலே பார்த்துன்னு சொன்னால், ஃபோட்டோவை ஹைட் பண்ண வேண்டுமாக இருந்தால் கீழே பாருங்கள், ஹைட் இமேஜ் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் வழங்கியிருப்பார்கள். அதனை டிக் கொடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்த ஃபோட்டோக்களை எதையெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைத்திருக்கின்றீர்களோ கேலரியிலே, அந்த ஃபோட்டோ எல்லாம் ஹைட் ஆகிவிடும். இப்போது பாருங்கள், எனக்கு 4 ஃபோட்டோ ஹைட் ஆகியுள்ளது என்று காட்டுகின்றது. இப்போது நாம் கேலரிக்குள்ளே சென்று கொள்வோம். எமக்கு கேலரி ஓப்பன் ஆகிவிட்டது. இங்கே பாருங்கள், 4 ஃபோட்டோக்கள் ஹைடான ஃபோட்டோவும் பிளேங்காக உள்ளது. எந்த விதமான ஃபோட்டோவும் இல்லாமல் பிளேங்காகவே இருக்கின்றது. ஆனால் மற்ற அனைத்து ஃபோட்டோக்களும் விசிபிள் ஆகக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஹைட் பண்ணின அந்த ஃபோட்டோக்கள் மாத்திரம் ஹைட் ஆகக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நாம் மீண்டும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே சென்று கொள்வோம். ஹைட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் விசிபிள் ஆகுவதாக செய்து கொள்வோம். இதில் இருக்கக்கூடிய டிக்கை எடுத்து விட்டீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஹைட்டாகி இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் எல்லாம் விசிபிள் ஆகிவிடும். இப்போது நாம் மீண்டும் நம்முடைய கேலரிக்குள்ளே சென்று கொள்வோம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எமக்கு ஏற்கனவே அந்த 4 ஃபோட்டோக்களும் பிளேங்காக இருந்தது. இப்போது மீண்டும் நாம் அந்த விசிபிள் ஆகக்கூடிய அந்த டிக்கை எடுத்து விட்டதும் நமக்கு அந்த 4 ஃபோட்டோவும் என்ன ஃபோட்டோ என்பதை நாம் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு தான் நாம் நம்முடைய வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கக்கூடிய வீடியோக்களையும் நம்ம ஹைட் பண்ணி வைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அப்ளிகேஷன் மூலமாக இலகுவாக கீழே இருக்கக்கூடிய ஹைட் வீடியோஸ் என்கின்ற அந்த ஆப்ஷனை பயன்படுத்தினீர்கள் சொன்னால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஃபோட்டோக்கள், வீடியோக்களை எல்லாம் இலகுவாக ஹைட் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். இதன் மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது குடும்பத்துக்கு மத்தியிலோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இலகுவாக மறைத்து வைத்துக் கொள்வதற்கு இந்த அப்ளிகேஷன் மிகவும் உதவியாக இருக்கின்றது. இன்று நாம் இந்த வீடியோவின் மூலமாக பார்த்த விடயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தது என்றால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள்.